எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை என்னைக்குமே கைவிடாது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டார், தனி கட்சி அமைக்க மாட்டார். அண்ணாமலைக்கு பாஜக தலைமை மேலே, பிரதமர் மேலே, அமித்ஷா மேலே, மற்ற அமைச்சர்கள் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவர் இங்கே சொன்னார்னா அவங்க செய்வாங்க. இவரை அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. இன்னும் 40 வருஷத்துக்கு இந்த நாட்டை ஆள வேண்டும். யார் ஆள வேண்டும்? அதுக்கு அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் பேர் இருக்குது, தேஜஸ்வி சூர்யா பேர் இருக்குது, அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹெமந்த பிஸ்வா சர்மா பேர் இருக்குது. இவங்க எல்லாருமே டாப் லெவலில் போவாங்க. அதுதான் அண்ணாமலையினுடைய பேரும் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் என்ன சார் சொன்னாரு 2022 அடுத்த 30-40 வருஷங்கள்ல இந்திய அரசியல் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தான் மெயின் போர்ஸ். அவங்கள சுத்தி தான் மற்ற கட்சிகள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி 11.24% விட அதிகமான வாக்குகள் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே கூட்டணியில அண்ணாமலை இல்லைன்னா அது முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.